கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல நமக்கு வசதிக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை. நம்ம தாத்தா பாட்டி காலத்தை விட நமக்கு அதிக வாய்ப்புகள், அதிக வருமானம், அதிக வசதிகள் இருக்கு. இருந்தாலும் அவங்க காலத்துல இருந்த அந்த நிம்மதியும் மனநிறைவும் திருப்தியும் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா? ஒரு பெரிய சம்பளம் வாங்குறவர் கிரெடிட் கார்டு கடன்ல மூழ்கி போயிருக்கிறார். ஒரு பெரிய வீட்ல வாழ்ற குடும்பத்துல ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. விலை உயர்ந்த சாப்பாட்டை சாப்பிடுற ஒருத்தருக்கு ஆரோக்கியம் மட்டும் எட்டாக்கனியா இருக்கு. ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பேர்தான் பரக்கத் இல்லாமை. அப்போ பரக்கத்னா என்ன? அது வெறும் பணத்தோட எண்ணிக்கையோ பொருளோட அளவோ கிடையாது. பரக்கத்துங்கிறது அல்லாஹ் ஒரு பொருள்ல வைக்கிற அருள். அது ஒரு சின்ன பொருளை பெருசாகவும், கொஞ்ச நேரத்தை ரொம்ப பயனுள்ளதாகவும், ஒரு சின்ன வருமானத்தை குடும்பத்தோட எல்லா தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் மாத்திர ஒரு தெய்வீக சக்தி. பரக்கத்தோட இருக்கிற 100 ரூபாய் 1000 ரூபாயோட தேவையை நிறைவேற்றும். ஆனா பரக்கத்தில்லாத 1,00,000 ரூபாய் 100 ரூபாயோட தேவையை கூட பூர்த்தி செய்யாது. அது நம்ம கையிலிருந்து மணல் மாதிரி கரைஞ்சு ஓடிடும். நாம எல்லாரும் தேடுற இந்த பரக்கத், நாம தொலைச்ச இந்த நிம்மதி நமக்கு எப்படி திரும்ப கிடைக்கும்? இதுக்கான பதிலை ஆயிரக்கணக்கான புத்தகத்திலேயோ லைஃப் கோச்சிடமோ தேட வேண்டியதில்லை. இதோட திறவுகோலை 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் தன்னோட திருமறையில ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். பலரும் தேடுற இந்த பரக்கத்தோட திறவுகோல் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா, ஆனா நம்மில் பலர் கவனிக்க தவறுற ஒரு வசனத்துல மறைஞ்சிருக்கு. அது சூரா இப்ராஹீம், அதாவது 14வது அத்தியாயத்தின் 7வது வசனம். அல்லாஹ் சொல்றான், وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன். அவ்வாறில்லாது நீங்கள் மாறு செய்தீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்று உங்களுக்கு இறைவன் அறிக்கையிட்டதையும் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை அவனுக்கு பிடிச்ச வழியில பயன்படுத்துறது. அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறானா? அதை வச்சு நின்று தொழுங்க, நோன்பு வைங்க, மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. மது குடிக்கவோ பாவம் செய்யவோ அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறானா? அதிலிருந்து ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தை நல்லா கவனிங்க. ஹலாலான வழியில அதை முதலீடு செய்யுங்க. அதை வட்டிக்கும் சூதாட்டத்துக்கும் பெருமைக்காகவும் செலவு செய்யாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறானா? அதை மத்தவங்களுக்கு கத்துக் கொடுங்க. அதை வச்சு அடுத்தவங்களை ஏமாத்தவோ ஆணவம் கொள்ளவோ பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஒருத்தர் விலை உயர்ந்த காரை பரிசா தராருன்னு வெச்சுக்குவோம். நீங்க அவருக்கு வாய் நிறைய நன்றி சொல்றீங்க. ஆனா அந்த காரை எடுத்துக்கிட்டு திருடப் போறீங்க. சொல்லுங்க, இது நன்றியா? இல்ல நன்றி மறந்த செயலா? அது மாதிரிதான் அல்லாஹ்வோட அருட்கொடைகளை வச்சுக்கிட்டே அவனுக்கு மாறு செய்றது நன்றி கொள்றதோட உச்சம். மறுபடியும் அந்த வசனத்தோட 2வது பகுதிக்கு வருவோம். நீங்கள் நன்றி மறந்தால் நிச்சயமாக என் வேதனை கடுமையானது. இங்கே கடுமையான வேதனைங்கிறது பூகம்பமோ புயலோ மட்டும் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்த அருளிலிருந்து பரக்கத்தை தூக்கிடுறதுதான் இந்த உலகத்துல அவன் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனைகள்ல ஒன்னு. பணம் இருக்கும், ஆனா நிம்மதி போயிடும். சாப்பாடு இருக்கும், ஆனா ஆரோக்கியம் இருக்காது. குடும்பம் இருக்கும், ஆனா பாசம் இருக்காது. இதுதான் பரக்கத் நீக்கப்பட்ட நிலை. இதுதான் அருட்கொடைகளுக்கு நன்றி மறந்ததோட விளைவு. நாம நன்றி சொல்றதால அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் இல்லை. அவனுக்கு நம்ம நன்றி தேவையே இல்லை. நாம நன்றி சொல்றது நமக்காக, நம்மோட இம்மை மறுமை வெற்றிக்காக. உங்க பார்வைய மாத்துங்க. உங்ககிட்ட இல்லாதத நினைச்சு புகார் சொல்றத நிறுத்திட்டு உங்ககிட்ட இருக்கிறத எண்ணி நன்றி சொல்ல ஆரம்பிங்க. உங்க வார்த்தைகளை மாத்துங்க. உங்க செயல்களை மாத்துங்க. இந்த ஒரு பழக்கத்தை, நன்றி செலுத்துற இந்த வாழ்க்கை முறையை இன்றைக்கே தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் பரக்கத் மழையாக பொழிவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ். நம்மில் பலருக்கு ஒரு கட்டத்துல இந்த கேள்வி மனசுல ஓடியிருக்கும். இந்த உலகத்துல எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனையை கடந்து போறேன்? ஒருவேளை
அல்லாஹ் என்னை மறந்துவிட்டாரா? இல்ல என்னை நேசிக்கவில்லையா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒருவேளை உங்க மனசுக்குள்ள கடந்த வாரம் அல்லது இந்த வாரம் கூட ஓடியிருக்கலாம். அப்படி ஓடியிருந்தா ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்துவிட்டு நிதானமா கேளுங்க. நாம் எல்லோருக்குமே இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கும். அது இயல்புதான். ஆனால் குர்ஆன் நமக்கு சொல்றது வேற. அல்லாஹ் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கான தெளிவான பிரகாசமான அறிகுறிகள் நம்மோட அன்றாட வாழ்க்கையிலேயே இருக்கு. அதை நாம சரியா புரிஞ்சுக்கிறோமா இல்லையாங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. உங்க மேல அவருடைய அன்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்க. ஏன்னா உங்களுக்கான பதில் இதுல இருக்கு. இந்த 7 அறிகுறிகளும் உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் நம்பிக்கையையும் கொடுக்குமான்னு நம்புறேன். முதல் அறிகுறி கேட்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அதோட சக்தி, அதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றார் தெரியுமா? நன்மை செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க. நேத்திக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு கப் சூடான தேநீர் வாங்கி கொடுத்தீங்களா? இல்லன்னா பஸ்ஸுல ஏறும்போது ஒரு வயசான பெரியவர் கையில் இருந்த பையை வாங்கி நீங்க தூக்கி கொடுத்தீங்களா? இல்ல ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்களா? இல்லன்னா யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இல்லை ஒரு புன்னகை, அதுவும் ஒரு நன்மைதான். இதுல எந்த ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் சரி, அந்த சின்ன சின்ன செயல்கள்தான் உங்களை முஹ்சினுங்கிற லிஸ்ட்ல சேர்க்கும். முஹ்சின்னா யாரு? நன்மை செய்பவர்கள், அழகாக நன்மை செய்பவர்கள், முழு மனதோட நேர்மையோட நன்மை செய்பவர்கள். அதாவது அல்லாஹ் உங்களை நேசிக்கத் தொடங்கிட்டார்னு அர்த்தம். இதை சும்மா சின்னதா நினைக்காதீங்க. ஒரு செயலோட அளவு முக்கியம் இல்லை, அந்த உள்ளத்தோட நோக்கம், அந்த உள்ளத்துல இருந்து வந்த அந்த தூய்மையான எண்ணம், அதுதான் முக்கியம். ஒரு சின்ன விதை ஒரு பெரிய மரமா வளர்ந்து பலருக்கும் நிழல் கொடுக்கிறது போல உங்களுடைய இந்த சின்ன நன்மை அல்லாஹ் கிட்ட ஒரு பெரிய மதிப்பை பெறும். இரண்டாவது அறிகுறி பாவ மன்னிப்பு. அதாவது மனப்பூர்வமான மன்னிப்பு கோருதல், பாவங்களிலிருந்து திரும்புதல். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார், நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு செய்பவர்களை நேசிக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஆழமா சிந்திப்போம். நேத்திக்கு யாரை பார்த்தோ கோபமா பேசிட்டீங்க? இல்ல ஒருத்தர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? இல்ல உங்க கடமைகளை கொஞ்சம் அலட்சியமா விட்டுட்டீங்க? இப்போ அதை நினைச்சு உங்க மனசுக்குள்ள ஒரு கஷ்டம், ஒரு குற்ற உணர்வு. அந்த கஷ்டம் உங்களை சும்மா விடாம நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திருந்தணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு இட்டுச் செல்லுது. அதுவே தப்பா? உங்க கண்ணீர், உங்க வாய் விட்டுச் சொல்லும் நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருகிறேன் என்ற வார்த்தை, உங்க ராத்திரி தொழுகையில நீங்க கேட்கும் மன்னிப்பு, இதையெல்லாம் அல்லாஹ் பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது இவன் என்னை நேசிக்கிறான், அதனாலதான் தன் தவறை உணர்ந்து என் பக்கம் திரும்புறான், இவன் என் நேசத்துக்கு உரியவன் என்று அல்லாஹ் சொல்ற நேரம் அது.